தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் என்ன கூறுகின்றார் தெரியுமா? நாம் கர்த்தரை உண்மையிலேயே வணங்கி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருக்கென்று ஒரு தனி நேரம், அவருக்கென்று ஒரு தனி இடம் ஒதுக்கி அவருக்கு சிறப்பான முதலிடத்தை நாம் அளிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? நாம் ஜெபிக்கின்ற அந்த இடத்திற்கு அவர் இறங்கி வந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நம்மிடம் வந்து அந்த இடத்தில் இறங்கி வந்து நம்மையும் நம் சந்ததியையும் நம் விண்ணப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள கர்த்தர் தெரியுமா? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த 24ஆம் வசனத்தில் மேற்பகுதியை வாசித்தோம் என்றால், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் பலிபீடம் என்றால் என்ன தெரியுமா? அவருக்கென்று ஒரு தனி இடத்தை ஒதுக்க வேண்டுமாம். ஆடுகள் மாடுகள் பலி என்பது தோத்திர பலிகள் செலுத்த வேண்டுமாம். அதன் மூலமாக அதை பாட்டுகள் பாடலாம், நன்றி செலுத்தலாம், அவருடைய நாமத்தை நாம் சொல்லி சொல்லி துதிக்கலாம். இப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக வந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார். அதன்படி நாம் ஜெபிப்போம், துதிப்போம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் வாயிலாக நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஆலோசனைக்காக கோடி நன்றி அப்பா. என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யார் யாரெல்லாம் நாங்கள் உமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி உமக்கென்று தகன பலியை காட்டிலும் அதிகமான தோத்திரப்பள்ளி பாடல் பாடி உமக்கு மகிமை செலுத்துவோம் என்று உறுதி எடுக்கின்ற எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் நீர் இறங்கி வந்து எங்களையும் எங்கள் சந்ததியையும் எங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் பதில் தந்து எங்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.